இங்க ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாய் பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குது. எனக்கு ஆபரேஷன் வேண்டாம், நான் இனிமே எந்த பொண்ணு பின்னாடியும் போக மாட்டேன். ஆபரேஷன் பண்ணி என் வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. செம்ம நாட்டுக்கட்டையா இருக்கால. ஹலோ டார்லிங், போன் நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போறது. ஆக்சுவலா இவருமே ஒரு வெட்டினரி டாக்டர் தான். இவர் ஒர்க்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு நாய் கிராஸ் ஆகுது. அதனால இவரு சடன் பிரேக் அடிச்சு காரை ஒரு ஓரமா எடுத்துட்டு போய் சொருகிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நாயை திரும்பி பார்த்தா அந்த நாய்க்கு ஒண்ணுமே ஆகல. அது எந்திரிச்சு நின்னு, இவனுங்களுக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்ததுன்னு தெரியல, என்னத்தான் வண்டி ஓட்டுறானுங்க இவனுங்க. ராத்திரியில கூட நிம்மதியா சுத்த முடியலையே. அத அவரு பெருசா எடுத்துக்காம கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க 2 எலிங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது கூட அவருக்கு தெளிவா கேக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்படி இருக்க ஒரு நாள் அனிமல் கண்ட்ரோல் ஆளுங்க இவர் ஆரம்பத்துல பார்த்த டாக புடிச்சிக்கிட்டு போறாங்க. அதை பார்த்த இவரு அந்த அனிமல் ஷெல்டருக்கே போய் அந்த டாக அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. வந்து ரோட்ல அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த டாக் காப்பாத்தி ரோட்ல விட்டு போயிட்டீங்க.